ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் நம்ம பிரேக் அவுட் அப்போ இதை சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம பிரேக் அவுட் அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா ரேஞ்சில் இருந்தது இந்த பங்கு, சரிங்களா? ஸோ 270 இருந்து நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியலோட மேலே போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 19% வரைக்கும் உயர்ந்துச்சு. ஸோ இப்போ ஸ்லோ டவுன் ஆகி மேலே போயிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 53% மேலே போக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் சொல்லக்கூடிய பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது சின்ன ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி தான். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஹோல்டு பண்ணுறவங்க யாரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வர வேண்டாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா 390 அப்படிங்கிறதுல 380 போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அதனால் ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். புதிய என்ட்ரியை தவிர்த்துருங்க. புதிய என்ட்ரி ஏன் தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஒன்ஸ் இது கீழே வந்துடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 23.5% ரிஸ்க்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய டார்கெட் 13 வச்சுக்கலாம். ஸோ அப்போது 1:1.5. ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம எப்பவுமே அவாய்ட் பண்ணுற ரேஷியோ 1:2 மினிமம் இருக்கணும், ஓகேங்களா? அதுவும் சின்ன லெவலில் இருக்கணும். ஸோ அதனால் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டாக்காக அவாய்ட் பண்ணிடுங்க புதிய என்ட்ரிக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.